ஓகே திருப்பிரியன், இது அப்படிதான் பார்க்க வேண்டியிருக்கா? ஏன்னா இந்த 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 கூட்டத்திலும் கூட பேசும்போது சொல்றாரு, துணை முதலமைச்சர் பொறுப்பு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் மேற்கோள் காட்டி பேசும்போது கூட்டணியா அமைஞ்சா என்னென்ன பொறுப்பு கொடுப்பாங்க, துணை முதலமைச்சர் வரைக்கும் பேசப்பட்டதுன்னு ஏற்கனவே ஒரு இடத்துல வெளிப்படுத்தி இருந்தார். அதற்கு பதிலாகத்தான் இதையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கா? இல்லை, அவங்க வந்து பேசுகிறாங்களே தவிர அதிகாரத்தில் பங்குன்றத திரும்பவே ஒருத்தர் சொல்கிறார், அதற்கான காலம் இன்னும் கனியவில்லைன்னு சொல்கிறார். அதற்கான காலம் இன்னும் கனியவில்லைன்றார். அது 26 நோக்கி அதை சொல்கிறாருன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா இங்கே வந்து கூட்டணி அப்படின்றது அதிகாரத்தில் பங்கு அல்லது கூட்டணி ஆட்சின்றது ஒன்று தேர்தலுக்கு முன்னாடி அந்த இடங்கள் பங்கு போட்டுக் கொள்றதுலேருந்து நமக்கு தெரியும் கட்சிகள் எப்படி பங்கு போட்டுக் கொள்கிறது என்பதிலிருந்து கூட்டணி கட்சிகள் அதிகமான இடங்களில் போட்டி போடும்போது, முக்கிய கட்சி லீட் பண்ணுற கட்சி குறைவான இடங்களில் போட்டி போடும்போது அது கூட்டணி ஆட்சியை நோக்கி போகிற ஒரு விஷயமா இருக்கும். இல்லை அதிக இடங்களில் போட்டி போட்ட முக்கியமான கட்சி லீட் பண்ணுற கட்சி குறைவான இடங்களில் மெஜாரிட்டி குறைவான இடங்களை வாங்கும்போது அது கூட்டணி ஆட்சிக்கு வழிவகுக்கும். தேர்தலுக்கு பின்னாடி தெரியும். ஸோ அது வந்து தேர்தலுக்கு முன்னாடி தெரிஞ்சால் மக்கள் எப்படி ஆதரிப்பாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆதரிப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்ல முடியாது கூட்டணி ஆட்சியை. அது தமிழ்நாட்டில் வந்து இன்னும் டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இல்லை, இப்போ அது ஏன் பேசு பொருளாக அதிகாரத்தில் பங்குன்றதோட இல்ல தேமுதிக, பாமக, இன்னும் சில கட்சிகள் எல்லாரும் இந்த கூட்டணி ஆட்சிங்கிற முழக்கத்தை பேசுறதும், அதிமுக பாஜகவும் இன்னும் கூட்டணி ஆட்சிங்கிற விஷயத்துல ஒரு கிளாரிட்டி கொடுக்கல, பாஜக அதை எதிர்பார்க்குதுன்னு சொல்லும்போது ஆப்வியஸா எதிர்முகாமில் இருந்து அது தொடர்பான ஒரு பதில் வர்றது சரியானதாக தானே இருக்கு. போத் அதிமுக திமுக ரெண்டுமே அதிகாரத்தில் பங்குன்ற விஷயத்துல கொள்கை ரீதியா ஓகேன்னு சொல்லல சார். அவங்க அதுக்கு ஒப்புக்கொள்ளல. அந்த ரெண்டு கட்சி ஒப்புக்கொள்ளாது. சரி, அவங்க வந்து அதிகாரத்தில் பங்குன்னு சொல்ல மாட்டாங்க. அது இயல்பா அமைஞ்சா உண்டு. அது 2006 மாதிரி இயல்பா ஏதாவது அமைஞ்சு இவங்கெல்லாம் ப்ரெஷர் பண்ணா உண்டே தவிர அது தேர்தலுக்கு முன்னாடியே இது ஒரு கூட்டணி அதிகாரத்தில் பங்கு கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு ஆட்சி நடக்க போகுது அப்படின்னா அது எப்படிப்பட்ட விளைவுகளை எலக்ட்ரல் வாக்கு வங்கியில் உருவாக்குன்னு சொல்ல முடியாது. தேர்தலுக்கு பின்னாடி அமைஞ்சாதான் உண்டு. அதனால வந்து திருமாவளவனை பொறுத்த மட்டும் அவர் வந்து ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கார் சார். ஈவன் சிபிஎம் கூட நான் சொல்கிறேன். நான் சிபிஎம் ரெண்டு பேருக்குமே நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். அவங்க ரெண்டு பேருமே என்னென்னா மத நல்லிணக்கம், மதச்சார்பின்மை இந்த மாதிரி விஷயங்களில் பாஜக வந்து ஒரு தேசத்துக்கே வந்து ஒரு பிளவுவாத அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க. அதை அடியோடு எதிர்க்கிறதா அவங்களுடைய முக்கியமான கொள்கையாக வச்சுட்டு இருக்காங்க. திமுகவோட இருக்கிற கருத்து வேறுபாடுகள் ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த விஷயம்தான் மெயின் ஸ்ட்ரீமாக முக்கியமான விஷயமா அதில் இருக்குது. அப்போது 21 எந்த அடிப்படையில் அவங்க கூட்டணி சேர்ந்து வந்து பாஜக வைத்தாங்களோ, 19 எந்த அடிப்படையில் பாஜக வைத்தாங்களோ, இல்லை 24 எந்த அடிப்படையில் பாஜக வைத்தாங்களோ, அந்த 21 எதிர்த்ததுக்கும் இப்போ 26 எதிர்க்கிறதுக்கும் கிட்டத்தட்ட 100 மடங்கு வந்து தேவை அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக தேவை அதிகமாக இருக்குது. பாஜக 21 எதிர்க்கும் போது இருந்த தேவையோட இப்போ வந்து பாஜகவுடைய தமிழ்நாட்டுக்கு செய்கிற பல துரோகங்கள் பட்டியலை பார்க்கும்பொழுது பல விஷயங்கள் அவங்க இப்போ சென்சஸ் வரும்போது அவங்க என்ஆர்சி, என்பிஆர் போன்ற விஷயங்கள்லாம் கொண்டு வரும்போது, இந்த வக்ஃப் போர்டு பில் போன்ற விஷயங்களை கொண்டு வரும்போது, இந்த மாதிரி பிளவுவாத அரசியல் இப்போ செய்யும் பொழுது திமுக கூட்டணி கட்சிகளுக்கு பாஜகவை எதிர்க்க 21 விட 26 வந்து 100 மடங்கு தேவை அதிகமா இருக்கு. அப்போ அதனால அவங்க பிரிஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. இந்த முக்கியமான இந்த ரீசன் இருக்கிறதுனால அவர்கள் போறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அந்த அளவுக்கு இவங்க அளவுக்கு தீவிரமாக விஜய் களமாடுற பாஜக வைத்துனா களமாடல. விஜய் வந்து ஒரு வாய்ப்பா இருக்காரு, ஒரு மற்ற கட்சிகளுக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்காருன்னு ஒரு பேச்சு இருக்கு. எங்க அங்க சரியா ஸ்ட்ரீட் கிடைக்காட்டி அங்க போவாங்க, இல்ல அதிமுகவுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் அந்த இடத்துல வந்து திருமாவளவன் அவரை வந்து போவான்னு சொல்லி கொண்டு வந்த ஒரு விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சு பதில் வாங்கிட்டு வந்துடுறார். திருப்புரட்சி கவிதாசன், இங்க இருக்கக்கூடிய சினிமா புகழோடு ஹீரோ வேஷத்தோடு வருகிறவர்கள் எல்லாம் பாஜகவின் கொள்கையை நிறைவேற்றுவதற்காகத்தான் வருகிறார்கள் அப்படிங்கிற விமர்சனத்தை திருமாவளவன் முன்வைக்கிறார். முதல்ல திருமாவளவன் இந்த வார்த்தைகளை திரும்ப பெறணும். அதுதான் ஒரு தலைவருக்கு அழகு அப்படின்னு நான் பதிவு செய்யறேன். ஒட்டுமொத்தமா சினிமாக்காரர்களை பாஜகவினுடைய பி டீம் அப்படின்னு சொல்லுவது என்பது திரையுலகத்தை அசிங்கப்படுத்துவது. தன்மானமும் சுயமரியாதையும் உள்ள திரையுலக பிரபலங்கள் திருமாவளவனுடைய இந்த பேச்சை கடுமையாக கண்டிக்கணும், திரும்ப பெற சொல்லணும். அது கொச்சைப்படுத்துவது. நடிகரும் நாடாளலாம் என்று எம்ஜிஆர் வந்தார், என்டிஆர் வந்தார், பவன் கல்யாண் வந்தார், சுரேஷ் கோபி வந்தார், ரீகன் கூட நடிகர் தான், அவர் திரைத்துறையிலிருந்து வந்தவர் தான். அதனால திரைத்துறையிலிருந்து வரக்கூடாதா? அது என்ன தீண்டத்தகாத துறையா? அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. எனக்கு தெரியல. திரைத்துறையிலிருந்து வரவே கூடாது அப்படின்னு அவர் சொல்லவே இல்லையே எங்கேயும். இல்ல சிலர் வந்து நான் சொல்லுங்க,
அந்த சிலர்னு யாரும் சொல்றாரு? நான் சொல்றேன், திருமாவளவன் அவர்களுக்கு தைரியம் இருந்தால் ஏன் விஜயுடைய பெயரை குறிப்பிட்டு சொல்லல? சிலர்னா அது யாருங்க? இப்ப களத்துல இருக்கிறது யாரு? 2026 தேர்தலை சந்திக்க போறது யாரு? பாஜகவுடைய கொள்கைகளை சினிமா வேஷத்தோடு அவர்கள் கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறது அது விஜய் நோக்கித்தானே. நீங்க எப்படி இப்ப எல்லாரையும் சினிமா எப்படி எல்லா சினிமா கலைஞர்களையும் நோக்கி அந்த விமர்சனத்தை வச்சாருன்னு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்தீங்களோ, அது இப்ப பேசினது விஜய் நோக்கித்தான்ங்கிறது தானே அதனுடைய இன்டர்பிரிட்டேஷன். இல்ல, அதுதான் தவறு. ஏன் இவர் தைரியசாலி தானே? இவர் வந்து தென்னாட்டு பிரபாகரன் என்று தன்னைத்தானே பட்டம் சூட்டி கொண்டு தானே பவனி வர்றாரு. சொல்ல வேண்டியதானே, விஜயை பார்த்துதான் சொல்லுகிறேன், என்னுடைய சுட்டு விரல் விஜயை பார்த்துதான் சுட்டி காட்டுகிறது அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. எஸ்சி மக்கள் எல்லாம் பார்த்து சொல்றாரு, அவங்க எல்லாம் வர்றாங்க பாத்துக்கங்க அப்படின்னு. அப்புறம் நீங்க எஸ்சிக்கு அப்பாற்பட்ட கட்சி நடத்துறேன்னு சொல்றீங்க. அப்புறம் எஸ்சிக்கு எல்லாம் கவனமா இருங்கன்னு எஸ்சிக்கு அட்வைஸ் பண்றீங்க. நீங்க எஸ்சிக்கான பிரதிநிதியா அல்லது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கான பிரதிநிதியா அல்லது ஒட்டுமொத்த மக்களுக்கான பிரதிநிதியா அல்லது இந்திய மக்களுக்கான பிரதிநிதியா, தலித்துகளுக்கான பிரதிநிதியா, தமிழினத்துக்கான பிரதிநிதியா, அம்பேத்கருடைய மாணவன், அம்பேத்கருடைய மனசாட்சி அப்படின்னு பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? பாலசிங்கம் பதில் சொல்லட்டும். இல்ல, பாலசிங்கம் பதில் சொல்லட்டும். நீங்க கேள்வி இல்ல, பாஜகவினுடைய கொள்கைகளை எடுத்து வருகிறார்கள் சொல்லும் போது நீங்க திருமாவளவனையும் அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியையுமே கேள்விக்குள்ளாகிறீங்க. அதுக்கு பிரதிநிதி இருக்கிறாரு, அவர் பதில் சொல்லட்டும். ஆனா பாஜகவின் கொள்கைகளை நிறைவேற்றுவதற்காகத்தான் இப்படி சினிமா பிரபலங்கள் வருகிறார்கள், அதை ரொம்ப மைய நீரோட்டத்தில் கலக்க வைக்கிறதுக்காக வேறு ஒரு போர்வையில கொண்டு வந்து இங்க சினிமா பிரபலங்களை கொண்டு வருகிறார்கள் விமர்சனத்துக்கான நேரடி பதிலை எதிர்பார்க்கிறேன். தயவு செய்து சினிமா பிரபலங்களின் மூலமாக கட்சி வளர்க்க வேண்டிய, ஆட்சி அமைக்க வேண்டிய அவசியமும் தேவையும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒருபோதும் ஏற்பட்டதில்லை. யாருனாலும் வரலாம், சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவங்க. அதுல திரையுலகமும் வரலாம், வேறு உலகத்துல இருந்து வரலாம். ஒருபோதும் இந்த சினிமா கொட்டகைக்கு பின்னாடி போய் ஒண்டிக்கிட்டு கட்சி நடத்தக்கூடிய கட்சி பிஜேபி அல்ல. அது அழுத்தம் திருத்தமாக அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஏன் திமுக கூட்டணியில் இருந்து விஜய்க்கு வந்து இத்தனை சதவீதம் 13% வாக்குகள் போயிடும், சிறுபான்மை வாக்குகள் போயிடும், இளைஞர்கள் வாக்குகள் போயிடும், குறிப்பா திருமாவளவனிடம் இருந்து வாக்குகள்லாம் ஒட்டுமொத்தமா பறிச்சுட்டு போறாரு விஜய் அப்படிங்கிற விமர்சனத்தை எல்லாம் ஏன் அப்ப வைக்க வேண்டிய தேவை என்ன எழுந்தது பாஜகவுக்கு? அந்த விமர்சனத்தை யார் வைக்கிறா? வைக்கிறவங்க கேளுங்க சார். இல்ல, பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் அந்த விமர்சனத்தை சொல்றாங்க சார். இல்ல என்னங்க, பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் சொன்ன விமர்சனம் தான் அதெல்லாம். இல்ல இல்ல, எந்த மூத்த தலைவர் சொன்னாங்க? பேராசிரியர் ராமசீனிவாசன் போன்றவர்கள் அந்த விமர்சனத்தை சொல்லியிருக்காங்க. விஜய்க்கு இருக்குன்னு யார் சார் சொன்னது? சார், 13% வாக்குகளை திமுக கூட்டணியில் இருந்து விஜய் பறிச்சிட்டு போயிடுவாரு அப்படின்னு பேராசிரியர் ராமசீனிவாசன் பேசுறாரு. இல்ல, அது ஏதாச்சும் ஒரு தரவுகளின் அடிப்படையில் அவர் பேசியிருப்பாரு. இஸ் நாட் அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பிஜேபி. தனிப்பட்ட முறையில கருத்து சொல்வதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குங்க. அதனால அண்ணாமலைஜி கூட அண்மையில ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க, வானதி சீனிவாசன் ஜி ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க, தமிழிசை அம்மா ஒரு கருத்து சொல்லி இருக்கிறாங்க.